என்னவோ என்னவோ என் வசம் நான் இல்லை, என்ன நான் சொல்வதோ என்னிடம் வார்த்தை இல்லை. உன் சுவாசத்திலே நான் சேர்ந்திருப்பேன், உன் சுவாசத்திலே நான் சேர்ந்திருப்பேன், உன் ஆயுள் வரை தான் வாழ்ந்திருப்பேன். என்னோடு நீயாக உன்னோடு நானாகவா பிரியமானவரே. ஐயோ என்ன எந்திரிச்சிட்டா, அவ்வளவுதான் ஜோலி முடிஞ்சிச்சு. ஹலோ சார், நீங்க எங்க? என் ஃப்ரெண்டு வருண் கிட்ட இருந்து காப்பாத்துறேன், என் ரூமுக்கு வாங்கன்னு சொன்ன, அதனால தான் வந்தேன். நான் முடிச்சிருக்கும் போது நான் வர சொன்னேன், நான் தூங்கிட்டு இருக்கும்போது நீங்க பாட்டுக்குள்ள வரீங்க. யாரை கேட்டு வரீங்க? இதுதான் ஒரு மனுஷன கதைகா. என்ன கேட்காம நீங்க பாட்டுக்கு ரூமுக்குள்ள நுழைஞ்சா கொஞ்சம் கூட அறிவே இல்ல. ஐயோ ஆரம்பிச்சிட்டாலே நிறுத்தவே மாட்டாளே. நல்ல நல்ல சூர்யாவா இருந்து வந்தாலே அவளை கத்து கத்துன்னு கத்துவா. இதுல மாஸ்க் போட்டு வேற வந்திருக்கேன். ஃப்ரெண்டா இருந்தாலும் திட்டு திட்டுன்னு, லவ்வரா இருக்கும் போதே திட்டினா, இதுல ஃப்ரெண்டா வேற இருக்கேன், திட்டு திட்டுன்னு திட்ட போறா. ஹலோ சார், நான் இங்க பேசிட்டு இருக்கேன். அங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க? இந்த வருண் கிட்ட இந்த வாயை காட்ட வேண்டியதானே? அதெல்லாம் நான் பாத்துக்கலாம், நீங்க பதில சொல்லுங்க. ஏ ரூமுக்கு என்ன கேட்காம உங்களை யார் வர சொன்னது? இந்த பை கொஞ்சம் மிஸ்டேக் ஆயிடுச்சு. அண்ணன் ரூமுக்கு வந்தானா இந்த ரூம் திறந்து இருந்துச்சா, யாரோ ரூம் அழகா இருக்கேன்னு உள்ளார வந்துட்டேன். அழகா இருக்குன்னா உள்ளார வந்துருவீங்களே, உள்ளார யார் இருக்காங்களோ பாக்குறது இல்ல. அதுதான் சாரி சொல்றேன்ல. சாரி சொன்னா எல்லாம் முடிஞ்சிருமான்னு. சரி உண்மையை சொல்லுங்க, எதுக்கு இந்த ரூமுக்கு வந்தீங்க? அப்ப நான் பேசுறது உண்மை இல்லைன்னு தெரிஞ்சுமா அந்த திட்டு திட்டுனேன். அம்மா கொஞ்சம் ஜாலியா இருக்கும்ல, அதனாலதான். சொல்லுங்க சொல்லுங்க, எதுக்கு இந்த ரூம் என்ன கேட்காம வந்தீங்க? இந்த வருண் ஒரு ரூமுக்கு வந்தா, அதனாலதான் நானும் வந்தேன். இந்நேரத்துக்கு நீங்க எதுக்கு முழிச்சிட்டு இருக்கீங்க? அவன் வந்தது உங்களுக்கு எப்படி தெரியும்? அதுவா, தண்ணி குடிச்சு எங்க வீட்டுல கிச்சனுக்கு போனேன், அவன் மாடி ஏறி குதிச்சுட்டு இருக்கறத பார்த்தேன்னா, அதனாலதான் நானும் வந்தேன். அம்மா நீங்க எப்படி வந்தீங்க? அவனே மாடி எகிரி குதிக்கும் போது நான் எகிரி குதிக்க கூடாதா? அந்த கேடு கட்டவன் குதிச்சா ஓகே, நீங்க எதுக்கு குதிச்சீங்க? அப்ப நீங்களும் கேடு கட்டவன் தானே? இதுமா தெரியாம வந்துட்டேன். எதுக்குடா வந்தேன்னு பண்ணிட்டல, போதும். உன்னை காப்பாத்தலான்னு வந்தேன், என்ன யாராச்சும் இந்த இடத்துல காப்பாத்தணும் போல. அப்ப நான் உன்ன டோரை க்ளோஸ் பண்ணிட்டு தானே படுக்க சொன்னேன். அது வந்து எங்க அண்ணன் ஒண்ணும் இல்ல, நீ எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு படுக்க வேணாம், திறந்து வச்சுட்டே பண்ணுனாங்களா, அதான் ஓகேன்ட்டு. அப்போ உங்களுக்கு வருண் வரது முன்னாடியே தெரியாதனால தான் க்ளோஸ் பண்ணிட்டு படுக்க சொல்லிருக்கீங்க. இல்ல நீ தானே இந்த வருண் அப்படிப்பட்டவே இப்படிப்பட்டவன்னு சொன்ன, அதனாலதான் டோரை க்ளோஸ் பண்ணிட்டு படுன்னு சொன்னேன். அவன் எந்த நேரத்துக்கு என்ன பண்றான்னு தெரியாதுல, அதனாலதான் சொன்னேன். என்ன ஒரு அக்கறை? உண்மையை சொல்லு, அண்ணனா டோரை க்ளோஸ் பண்ண வேணாம்னு சொன்னாங்க, இல்ல நீ கெஞ்சு கேட்டியா? இல்ல கொஞ்சம் பயமா, அதனால அண்ணன் கிட்ட சொன்னா அண்ணன் ஓபன் பண்ணி வச்சுட்டே படுட்டாங்க. உன்கிட்ட ஒரு வேலை சொன்னா அது மட்டும் நீ செய்ய மாட்டியே. உங்களுக்கு என்னப்பா? எனக்கு தான் தெரியும் என்னோட பயம். ஏய் பூச்சண்டி வந்து என்ன தூக்கிட்டு போயிடுச்சுனா யாரை காப்பாத்துறது? அதுக்குதான் நான் இருக்கேனே. என்ன சொன்னீங்க? இல்ல ஃப்ரெண்டா நான் இருக்கேன்னு சொன்னேன், அவ்வளவுதான்ப்பா. நானும் அதை தான் நினைச்சேன். வேற ஏதாவது சொல்லியிருந்தீங்க வாயை உடைச்சு வெளியில தள்ளி விட்டுருப்பேன். அதெல்லாம் என்கிட்ட நீ நல்லாதான் பேசுவ. 10 அடி தூரம் தள்ளியே நின்றுப்பா, இவகிட்ட நின்னோம் நம்ம அடி வாங்குறது நிச்சயமாயிரும். நம்ம கொஞ்சம் தள்ளி நிக்கிறது. நீங்க தள்ளி நின்னுங்க. ஒரு பொண்ணு வந்து பக்கத்துல நின்ற கூடாது, நின்னுட்டு அப்படியே பல்ல கட்டிட்டு நின்றுவீங்களே. தள்ளி நின்னுங்க. நானே தள்ளிடுறேமா. எங்கே எங்கே விண்மீன் எங்கே, பகல் வானிலே நான் தேடினேன், அங்கே இங்கே காணோம் என்று அடிவானிலே நான் ஏறினேன். கூடு தேடும் கிளியே அவளின் வீடு எங்கே பார்த்தாயா, உள்ளாடும் காற்றே அவளின் உள்ளம் சென்று பார்த்தாயா, தூரல் போடும் துளியே உயிரை தொட்டு போனவள் பார்த்தாயா. இந்த கண்ணை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே. ஐயோ இதுக்கு மேல விட்டா கண்டுபிடிச்சிருவா. உன்னோட ஃப்ரெண்டு கண்ணு உனக்கு தெரியாதா? ஃப்ரெண்டு கண்ணு தெரியும், இது ஏதோ பழக்கப்பட்ட கண் மாதிரி தெரியுது, அதனால தான் கேட்டேன். ஓகே அதெல்லாம் விடுங்க, இப்ப எதுக்கு என்ன புடிச்சிட்டு இருக்கீங்க? இப்படியே விட்டேன்னு ஏன் கீழே விழுந்துருவா, பரவாயில்லையா? ஆமா உங்களை நவுந்து தானே நிக்க சொன்னேன், என்ன தள்ளியோட சொன்னேன் உங்களை. நான் என்ன பண்றது, தெரியாம நடந்துருச்சு. நடக்கும் நடக்கும், உங்களுக்கு மட்டும் எல்லாமே நடக்கும். தானும் நடக்கல, அதெல்லாம் கடவுள் கொடுக்கறது. சரி இப்படியே எவ்வளவு நேரம் தான் என்ன தாக்கு பிடிச்சிட்டு நிக்க போறீங்க? விடுங்க. வாழ்க்கை முழுவதும் இப்படியே புடிச்சிட்டு தாங்கணும்னு ஆசை இருக்கு. நடக்குமா? என்ன சொன்னீங்க? இல்ல நடக்குமான்னு கேட்ட, அவ்வளவுதான். நடக்கும் நடக்கும். நான் என்ன சொன்ன, நீ நடக்கும்னு சொன்ன. என்ன சொன்னீங்க? நடக்குமான்னு கேட்டீங்க, நான் நடக்கும்னு சொன்னேன், அவ்வளவுதானே. ஓ அப்ப நான் என்ன சொல்றேன்னு தெரியாம தான் சொன்னேன். சரி ஏதோ சொல்றீங்க, கேக்குறேன். சரி விடுங்க, இப்படியே நின்னுட்டு இருந்தோம்னு வைங்களேன், யாராவது வந்தா தப்பா நினைப்பாங்க. அஞ்சலி என்னக்கா நடக்குதுங்க? ஏ அஞ்சலி என்னக்கா நடக்குதுங்க? ஏ அஞ்சலி இங்க பாருடி அஞ்சலி. அஞ்சலி அம்மா என்ன காரியடி பண்ணிட்டு இருக்க? ஐயா அம்மா நீங்க நினைக்கிற மாதிரியெல்லாம் இல்ல, கால் ஸ்லிப் ஆயிடுச்சு அவ்வளவுதான். வாய மூடு. என்னடி கால் ஸ்லிப் ஆச்சு உனக்கு? இந்நேரத்துக்கு அந்த பையன் எதுக்கு இந்த ரூம்ல இருக்கான்? அதுவும் எங்களுக்கெல்லாம் தெரியாம வந்திருக்கான். ஐயா அம்மா நீங்க நினைக்கிற மாதிரியெல்லாம் இல்ல, வருண். என்ன மாப்பிள்ளைய வச்சு அப்படியே மாத்திடலாம் நினைச்சிட்டு இருக்கியா? என்னாச்சியே அவளை புடிச்சு கத்திட்டு இருக்கீங்களா? அத உங்க பொண்ணுகிட்டயே கேளுங்க. என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கான்னு தெரியுமா? இந்த பையன் நேரத்துக்கு எதுக்கு இங்க இருக்கான்னு கேளுங்க உங்க பொண்ணுகிட்டயே. ஏதாவது தெரியாம இந்த ரூமுக்கு வந்திருப்பான். வரா தெரியாம தெரிஞ்சேதான் வந்திருக்கான். உங்க பொண்ணு அவனை கட்டி பிடிச்சு நின்னுட்டு இருக்கா.
ஏ அஞ்சலி, என்ன காரியம் பண்ணிட்டு இருக்க நீ? பா நீங்களுமா புரிஞ்சுக்கல, நீங்களாச்சும் புரிஞ்சுக்கோங்கப்பா. இது ஏதோ தெரியாம நடந்துருச்சு, அவ்வளவுதான். என்னடி தெரியாம நடக்கிறது? அவன் இந்த ரூமுக்கு வர்றது, நீ அவன் மேல விழுகிறது, இதெல்லாம் தான் தெரியாம நடக்கிறதோ? மாப்பிள்ள மட்டும் சொல்லலன்னா என்னத்துக்கு ஆயிருக்கிறது? நீ எல்லாம் இந்த வயித்துலதான் பிறந்தியான்னு எனக்கே சந்தேகமா இருக்குடி. நீ எல்லாம் ஒரு பொண்ணாடி, எவனோ ஒருத்தன் பெட்ரூம் வரைக்கும் கூட்டிட்டு வந்திருக்க. என்டி சொல்ல வரத கேளுங்க. நீ யாரா நீ சொல்றத நாங்க கேக்குறதுக்கு? உன் வேலை என்னமோ அதை மட்டும் பார்த்துட்டு அமைதியாரு. என்னம்மா பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? அம்மாண்டி, நாங்கெல்லாம் பைத்தியம் தான். நீ என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கேன்னு தெரியுதுல உனக்கு? இந்த விஷயத்த மாப்பிள்ள மட்டும் சொல்லலன்னா என்னத்துக்கு ஆயிருக்கிறது எங்களுக்கு? எங்களை இதுக்கு மேலேயே ஏமாத்திட்டு இருந்திருப்ப. சீ, நீ எல்லாம் ஒரு பொண்ணாடி, இந்த வீட்டுலதான் நீ எல்லாம் பிறந்தியாடி. எப்படி உனக்கு இப்படி மனசு வந்துச்சு? எவனோ ஒருத்தன பெட்ரூம்ல வச்சுட்டு கட்டி பிடிச்சிட்டு இருக்க, அறிவுல கொஞ்சம் கூட உனக்கலாம்? வார்த்தை அளந்து பேசுங்கம்மா. நாங்கெல்லாம் அளந்துதான் பேசிட்டு இருக்கோம், நீ அப்படியே அளந்து பேசாம இருக்க பாரு. அப்பா நீங்களாச்சும் சொல்லுங்கப்பா. அஞ்சலி, நீ இப்படி இருப்ப நான் நினைச்சு கூட பாக்கல. வாய் மூடிட்டு அமைதியா இருந்து. அப்பா நீங்களும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. என்ன அங்க பேச்சு இங்க பேசு? எல்லாம் ஒரு பொண்ணுதானா? கொஞ்சம் கூட வெக்கம் எதுவுமே இல்லையாடி உனக்கலாம்? இப்படியாடி பண்ணுவ? அதுவும் எங்களுக்கெல்லாம் தெரியாம பெட்ரூம் வரைக்கும் கூட்டிட்டு வந்திருக்கனா எவ்வளவு பெரிய ஆளு நீ? எல்லாத்துக்கும் காரணம் வருண். அஞ்சலி அமைதியா இரு. இன்னும் ஏதாவது பேசினா பிரச்சனை தான் வரும். உன் மேல தப்புன்னு தான் சொல்லுவாங்க. அமைதியா இரு. என்ன இப்படி பேசுறாங்க? நான் தான் சொல்றேன்ல, அமைதியா இரு அஞ்சலி ப்ளீஸ். என்ன அங்க பேசிட்டு இருக்க? எப்படி தப்பிக்கலான்னு பேசிட்டு இருக்கியோ? மா அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, அமைதியா இருந்துருங்க. பேசுறதுக்கும் நானும் அமைதியா இருக்கேன். என்னன்னே தெரியாம பேசிட்டு இருக்காதீங்க. எல்லாம் தெரிஞ்சுதாண்டி பேசுறோம். என்னடி இவ்வளவு கேவலமா இருக்க? இப்படியா நாங்களாம் உன்னை வளர்த்தோம்? உன் மேல அவ்வளவு பாசத்தை வச்சு வளர்த்தமே, கொஞ்சம் கூட உனக்குலாம் வெக்கம் இல்ல? உங்க அப்பாவை சொல்லணும், சப்போர்ட் பண்ணார்ல அவரை சொல்லணும். இப்ப பாரு எங்க வந்து நின்னுட்டு இருக்கேன்னு. இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சா என்னத்துக்கு ஆகுறது? சை, இந்த வீட்டுக்கு ஒரு மரியாதைன்னு ஒண்ணு இருக்காது, உன்னாலேயே போயிரும் போல. முதல்ல உங்க அக்கா நாள இப்ப உன்னால. சை, என்னாச்சு? ரூம்ல உட்காந்துட்டு ஏன் கத்திட்டு இருக்கீங்க? அத உன் தங்கச்சிக்கிட்டே கேள்றா. என்னாச்சு அஜய், நீங்க என்ன இங்க? மேம் அது வந்து இல்லைன்னா அவர் இந்த ரூமுக்கு வந்திருந்தாரு, தெரியாம கால் ஸ்லிப் பைக் புடிச்சிட்டாரு. அதுக்கு போய் அம்மா எப்படி எல்லாம் பேசுறாங்கண்ணா. அம்மா அவதான் சொல்றாள், ஏதாவது கேக்குறீங்களா? என்ன உன் தங்கச்சிக்கு வக்காலத்து வாங்கிட்டு இருக்கியானே நீ? உண்மையுமே இது தெரியாம தான் நடந்துச்சு சாம். அஜய் நீங்க அமைதியா இருங்க, எனக்கு தெரியாது உங்களை பத்தி. என்ன பார்க்க வந்திருப்பாரு, இந்த ரூமுக்கு தெரியாம வந்திருப்பாரு. இவ பயந்துட்டு கீழே விழுக்க போயிருப்பா, அவர் புடிச்சிருப்பாரு. அவ்வளவுதான் நடந்திருக்கும். இதுக்கு எதுக்கு இவ்வளவு தூரம் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க? ஓ, 1 மணிக்கு உன்னை பார்க்க வராரு, அதே எங்களை நம்ப சொல்லிட்டு இருக்கா? அதானடா? என்ன லூசாமா நீங்க பைத்திய மாதிரி பேசிட்டு இருக்காதீங்கம்மா. உங்க பொண்ணை பத்தி உங்களுக்கு தெரியாதா? அதான்டா, அவளை இந்த வயிற்றுல பிறந்தாலும் எனக்கே சந்தேகமா இருக்குடா. இந்த குடும்பத்துல எப்படி வந்தாலோ தெரியல. சை, இந்த குடும்பத்தோட மானத்தையே வாங்கிட்டா. அவளை அவ்வளோ நம்பணும் நாங்க, ஆனா இப்படி பண்ணுவா நாங்க நினைச்சு கூட பாக்கலடா. சீ, இவளா ஒரு பொண்ணு. சை, எங்க இருந்துதான் இந்த வீட்டுக்குள்ள தெரியாம நுழைஞ்சிட்டான்னு நினைக்கிறேன். எக்கேடே போ தொலைடின்னு அன்னைக்கே விட்டுருக்கணும். என்னமா பேசிட்டு இருக்கீங்க பைத்திய மாதிரி? வார்த்தை ரொம்ப முக்கியம், பார்த்து பேசுங்கம்மா. அப்பா என்னப்பா அம்மா இப்படி பேசிட்டு இருக்காங்க, நீங்க அமைதியா இருக்கீங்க? அவ பண்ண காரியம் எனக்கு தெரியாது, பேசாம அமைதியா இருந்துரு. அண்ணா அப்பாவும் என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு, நீயாவது புரிஞ்சுக்கணும். இது தெரியாம தான் நடந்தது. அது எனக்கு தெரியும், அமைதியா இரு. அவங்க இப்படிதான் பேசுவாங்க, அவங்களுக்கு என்ன? உன்னை பத்தி எனக்கு தெரியும், எனக்கு தெரிஞ்சா மட்டும் போதும். நீங்க தானே பெத்தீங்க, உங்களுக்கே தெரிய வேணா இவ எந்த தப்பு பண்ணிருக்க மாட்டான்னு. என்னடா தப்பு பண்ணல? ஒருத்தனை பெட்ரூம் வரைக்கும் கூட்டிட்டு வந்திருக்கா, அது தப்பு இல்லையாடா? இதுல அவ கீழே விழுந்தாரா, இவரு புடிச்சாராம். இதெல்லாம் நம்பிட்டு நான் இன்னும் இருக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கியோ நீ? அம்மா அப்படி இல்லம்மா, என்ன நடந்துச்சுன்னு புரிஞ்சுக்கோங்க. அப்புறம் கேட்டுட்டு வேணா நீங்க சண்டை போடுங்க. என் மேல தப்பே இல்ல, அப்பயும் நீங்க சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. அதான் உன் மேல தப்பே இருக்காது. அப்பாவி மாதிரி மூஞ்சி வச்சுட்டு பேசாத. பேச பேச எனக்கு கடுப்பாகுது. அப்பாவி மாதிரி மூஞ்சி வச்சுட்டு பேசாத. ஏன்னா நீயாவது சொல்லி புரிய வைனா. அமைதியா விட, அவங்க இப்படிதான் தெரியும்ல. ஆளு கால் பண்றா, நீ வெயிட் பண்ணு, நான் பேசிட்டு வரேன். சரிண்ணா, நான் சீக்கிரம் வாண்ணா, ரொம்ப பேசுறாங்கண்ணா. எல்லாம் இந்த வருண் தான் ஏதாவது பண்ணிருப்பான், அவனுக்கு இருக்கு. எல்லாம் இந்த வருண் பண்ற வேலை தானே அவனுக்கு இருக்கு. ஒரு நாள் எப்பயோ பேசி நல்லா இருக்கு, குடும்பத்துல குட்டையே கிளப்பிடணும், அதான் அவனோட வேலையே. அவனுக்கு ஒண்ணு புரிய வேணா, உன்னை அசிங்கப்படுத்துறான்னு கொஞ்சமாச்சும் அவனுக்கு தெரியுதாச்சை? விடுனா, அவன் அப்படிதான், நமக்கு தான் தெரியுமே, அப்புறம் என்ன? சரி விடு, நீ அமைதியா இப்படியே பேசிட்டு அம்மா கோவம் குறைஞ்சிரும், சரியா? சரிண்ணா. அஜய் சாரி அஜய், அம்மா இப்படி பேசுறாங்கன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, விடுங்க சாம். சரி ஷாலு கூப்பிடுறா, நான் போய் என்னன்னு கேட்டுட்டு வந்தேன். ஓகேண்ணா. தயவு செஞ்சு அது வரைக்கும் அமைதியாவே இரு. சரிண்ணா. சாம கால் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறான், என்னதான் பண்றான்னு தெரியல. எடுத்தா தானே ஏதாவது சொல்ல முடியும், எடுக்கவும் மாட்டேங்கிறான். சரி ரிட்டர்ன் கால் பண்ணி பாப்போம். ஹலோ சாம். சொல்லு ஷாலு. சொல்லு, நான் ஒரு 1/2 hour கழிச்சு கூப்பிட்டுமா? சாம் ஒரே ஒரு நிமிஷம். இன்னும் ஒரு 1/2 hour கழிச்சு கூப்பிடுறேன்ப்பா. சாம் ஏதாவது ப்ராப்ளம் அங்க? ஒரு சின்ன ப்ராப்ளம், அதனாலதான் சொல்றேன். சாம் அஜய்னால. அம்மா அது எப்படி உனக்கு தெரியும்? சாம் இல்ல, அஜய் அங்க அஞ்சலி ரூமுக்கு வந்திருந்தாதான் கேக்குறேன். ஒரு சின்ன ப்ராப்ளம், எல்லாம் இந்த வருண்னாலதான். சாம் வருண் வரத பார்த்துதான் அஜய் அஞ்சலி ரூமுக்கு வந்திருப்பான்னு நினைக்கிறேன் சாம். அவன் ஏன் நேரத்துக்கு இங்க வந்தான்? சாம் இல்ல சாம், அவளை தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படி இப்படின்னு பேசிட்டு இருந்தா, அதனாலதான் சாம். ஓ, அதனாலதான் அஜய் இங்க வந்தானா? ஆமா சாம். என்னாச்சு சாம்? நல்ல நாளையே உங்க அம்மா திட்டுவாங்க, இப்ப என்ன பண்ண போற சாம்? அதுதான் தெரியல, அம்மா ரொம்ப திட்டிட்டு இருக்காங்க, என்ன ஏதுன்னு பேசணும். சாம் ஓகே சாம், நாங்க வரேன். அதெல்லாம் ஒண்ணு வேணாம் சாம். இல்ல சாம், நாங்க வந்து பேசிக்கிறேன். அஜயை திட்டிட்டு இருக்காங்க, நான் வரேன் சாம். சரி ஓகே. சரி பாய் சாம். என்ன பார்த்தாலேயே அவங்க கடுகடுன்னு விழுகுவாங்க, இதுல அஜய் வேறையா? அவனை திட்டினா கூட எதுவும் கேட்க மாட்டான், அஞ்சலியை திட்டினா கண்டிப்பா திட்டுவானே அவன்.
இப்ப என்ன பண்றது? ஐயோ, இவங்க 2 பேரும் அமைதியாவே இருக்க மாட்டாங்க. என்ன பார்த்தாலே திட்டுன்னு திட்டிட்டு இருப்பாங்க. இதுல அஞ்சலி வேறயா? இவங்க மட்டும் ஏன்டா இப்படி இருக்காங்கன்னு ஒண்ணும் புரியல. பச்சை, அவங்க பொண்ணு ஏதாவது நம்புறாங்களா? வந்த மாப்பிள்ளைய நம்புவாங்களா? அவங்க பொண்ணு மட்டும் நம்ப மாட்டாங்களா? அப்ப இப்ப வந்த மாப்பிள்ளைய முக்கியம், பொண்ணு முக்கியம் எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க போல. சை, இப்படிப்பட்டவங்களுக்கு இப்படி பசங்களான்னு கேக்குற அளவுக்கு இருக்கு. ஆகட்டும், அஞ்சலி ஆகட்டும், அக்காவாகட்டும், எதுவும் பண்ண மாட்டாங்க. அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க. இவங்க மட்டும் ஏன்டா இப்படி இருக்காங்களோ தெரியல. என்ன பண்றது? அங்க போனாலும் என்னையே பிடிச்சி திட்டுவாங்க. பரவாயில்ல, நம்மள பிடிச்சி திட்டினாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நம்மள தானே திட்ட போறாங்க, நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம். நம்ம போய் அஜய் கிட்ட பொறுமையா இருக்க சொன்னாதான் அவன் அமைதியா இருப்பா. இல்லாட்டினா ஏதாவது ஓவரா கத்துவான். இப்ப என்ன நடந்துச்சு, எதனால பிரச்சனை வேற ஒண்ணும் புரியல. சரி, அங்க போய் பாத்துக்கலாம். ஷாலு, நீ எதுக்கு இந்த வீட்டுக்குள்ள வந்த? என் ஃப்ரெண்ட நீங்க திட்டிட்டு இருந்தீங்கன்னா நான் வராம இருப்பேன் நினைச்சிட்டு இருக்கீங்களோ? உன் ஃப்ரெண்ட் என்ன காரியம் பண்ணான்னு தெரியாம பேசிட்டு இருக்காத. என் ஃப்ரெண்ட் தானே, எல்லாமே எனக்கு தெரிஞ்சுதானே இந்த வீட்டுக்கே வந்திருக்கேன். என் ஃப்ரெண்ட் அப்படியெல்லாம் பண்ணிருக்க மாட்டா, உங்க பொண்ணு அப்படியெல்லாம் பண்ணிருக்க மாட்டாங்க. அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. என் பொண்ணை பத்தி எனக்கு தெரியும், நீ பேசாத. நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கதை விட நான் தெரிஞ்சிருக்கேன். அது கூட உங்களுக்கு புரியல. சாம், உங்க அம்மா கொஞ்சமா அறிவு இருக்கா? ஏண்டி கேக்குற? இல்ல, இவ ஏன் இந்த மணிக்கு இங்க வந்திருக்கான்னு கேக்குறாங்களே. வருண் எதுக்கு இங்க வந்தான்னு யோசிக்கிறாங்களா? ஆமாடா, அது யோசிக்கவே இல்ல பாரு எங்க அம்மா. யோசிக்கவே இல்ல. உங்க அம்மா கிட்ட ஏதாவது சொல்லி புரிய வைடா. எங்க இருந்து புரிய வைக்கிறது? நான் சொன்னேன், என்ன கேக்குறாங்க? வந்ததுல இருந்து கீச் கீச்சுன்னு கத்திட்டு தான் இருக்காங்க. அம்மா, இந்த 2 பேர்த்த யாரு கூப்பிட்டது? தெரியலையே, அவங்க பாட்டுக்குள்ளார வந்துட்டாங்க. ஏன் உங்க அம்மா அவங்கள பார்த்து கேட்க சொல்றா? உனக்கே தெரியும் நான் எதுக்கு இங்க வந்தேன்னு. அதெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும். நீ அமைதியா, நீ சொல்லிதான் புரிய வைக்கணும்னு அவசியம் இல்லடா. விட்றா சாம், இதெல்லாம் சொல்லப்பட்டே உங்க அம்மா கிட்ட. உங்க அம்மா என்ன பண்ணிட்டு இருக்காங்க? கொஞ்சம் கூட அறிவில்ல சாம். சைக்கிள் கேப்ல எங்க அம்மாவுக்கு அறிவு இல்லைங்கிற. ஐயோ, கொஞ்ச நேரம் நிறுத்துறீங்களா? ஏமா இப்படி கத்துற? உங்க வீட்டுக்கு முதல்ல வந்திருக்கேன், இப்படியே கத்துவ? இங்க என்ன பிரச்சனை ஓடிட்டு இருக்கு? நீங்க 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உனக்கே நல்லா தெரியும் அந்த வருண் இப்படிதான். அப்புறம் என்ன? ஆனா நீ ரொம்ப பேசுறாங்களே அம்மா. அவன் ஒரு பிளானோட தான் உங்க அம்மாவை அனுப்பிச்சுட்டு இருக்கா. நீ அதெல்லாம் கண்டுக்காத. அதான் நாங்களா இருக்கோம்ல, நாங்களா பாத்துக்கிறோம். எப்படியும் நீ சண்டை போட்டுட்டே வா. சண்டை போட்டாலும் இந்த விஷயத்துல எல்லாம் நாங்க கரெக்டா இருக்கோம்பா. எதுக்குடி இந்த வீட்டுக்குள்ள நீ வந்திருக்க? ஐயோ ஆண்டி, இப்பதான் சொன்னனே ஆண்டி. என் ஃப்ரெண்ட நீங்க எல்லாம் புடிச்சு திட்டிட்டு இருந்தீங்க, அதனால என் ஃப்ரெண்ட காப்பாத்துறதுக்கு நான் வந்தேன். பக்கத்து வீட்டுக்காரங்க வந்திருக்காங்க, அவங்கள பார்த்து ஏன் வந்தேன்னு கேட்கல. யார் அது இப்படி பேசுறா? நீ கண்டுக்காத, அவ அப்படிதான். என்னெல்லாம் கண்டுக்காதீங்க. அடுத்தவங்க வீட்டுல என்ன பிரச்சனைன்னு சொல்லி அதை போய் கண்டுக்கோங்க. டே சாம், அவள வாயை மூடிட்டு அமைதியா இருக்க சொல்லு. ஏமா அவ கரெக்டா தானமா கேக்குற, அப்புறம் என்னமா? டே சாம், அமைதியா இருக்க சொன்னா அமைதியா இருக்க சொல்லு. சீ, மாப்பிள்ள வந்து சொல்லலன்னா இந்த விஷயம் கூட எங்களுக்கு தெரிஞ்சிருக்காதுல்ல. சரி ஆண்டி, அந்த மாப்பிளைக்கு இந்நேரத்துல இங்க என்ன வேலையா? என் மாப்பிள்ளைய கேட்கறதுக்கு உனக்கு என்னடி தகுதி இருக்கு? சரி விடுங்க, அந்த வருணுக்கு இங்க என்ன வேலையா? கல்யாணம் படிக்க போற மாப்பிள்ளை இங்க இருப்பாங்க, எங்க இருப்பாங்க, உனக்கு என்னடி? ஓஹோ, மாப்பிளைக்கு ஒரு சட்டம், ஃப்ரெண்டுக்கு ஒரு சட்டமா? ஓகே ஓகே. சார், என்ன நடக்குது? என்ன இப்படி ஒரு சண்டை? அந்த மாப்பிள்ளை எவ்வளவு நல்லவர், அந்த மாப்பிளையவே தப்பா குறை சொல்லிட்டு இருக்கா இவ. இவ யார் மலர்? அந்த மாப்பிளைய பத்தி இவளுக்கு என்ன தெரியும்? அந்த மாப்பிளைய பத்தி எங்களுக்கு தானே தெரியும். இவளுக்கு என்ன தெரியும்? அக்கா, அது வந்து அவள வாய மூடிட்டு இருக்க சொல்லு மலர். ஏண்டா சாம், இது அந்த மாப்பிள்ளை அம்சுட்ட மாதிரி இருக்கே. அப்படின்னு தான் நினைக்கிறேன். எனக்கும் அதான் டவுட்டா இருக்கு. எப்படி வந்ததுல இருந்து மூச்சுக்கு 300 தடவை அந்த மாப்பிள்ளன்னு பேசிட்டு இருக்காங்க, பாத்தியா இல்லையா? அதான் தெரியல, அந்த மாப்பிள்ள அமுச்சுட்ட ஆளா மட்டும் இருக்கட்டும், அப்புறம் இருக்கு. ஏன்டி கொஞ்சம் கூட உங்களுக்கு அறிவு இல்லையா? அந்த மாப்பிள்ளை நல்லவங்க, இந்த பொண்ணு நல்லவங்க இல்லையா? அந்த மாப்பிள்ளை இப்பதான் வந்தாரு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி. ஆனா இந்த பொண்ணு எப்பயில இருந்து இங்க இருக்கு, நம்பிக்கை இல்ல உங்களுக்கு? நான் என்ன வேணாலும் பேச வேண்டிய உனக்கு என்னடி? அது யாரும் சொல்லி கொடுத்து பேசக்கூடாதுல, சுயமா இருந்து பேசணும். என்னக்கா நடக்குது? எப்படி பேசுறா பாருக்கா? அவ பேசுறதெல்லாம் நீ காதுல வாங்கிக்காத. மலர், பேசாம அந்த மாப்பிளைக்கு இப்பவே நீ அஞ்சலி கூட கல்யாணம் பண்ணி வச்சிரு மலர். நினைச்ச இதுதான் சுத்தி வரீங்கன்னு. இன்னத்துக்கு அவன் வந்திருக்கணும். என்ன மலர் சொல்ற? இப்படியே அவளை விட்டா சரிப்பட்டு வராது மலர். ஆமா மலர், நீ பேசாம கல்யாணம் பண்ணி வச்சிரு இன்னைக்கு. அப்புறம் நம்ம பொண்ணு வாழ்க்கை தான் மலர் நல்லா இருக்கும். அந்த மாப்பிள்ளை எல்லாம் கொடுத்து வச்சிரு மலர். அக்கா, என்ன சொல்றீங்க? ஆமா மலர், அந்த மாப்பிள்ளை எல்லாம் கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் நீங்களா. சரி, நீ சொல்றதும் கரெக்ட் தான், நான் என்னன்னு பாக்குறேன். அம்மா, என்னமா பேசிட்டு இருக்கீங்க? வாயை மூடிட்டு சும்மா ரீன்னு சொன்ன உன்ன. ஏதாவது இதுக்கு மேல பேசுன வாயை உடைச்சிருவேன் பாத்துக்கோ. உன்னெல்லாம் அன்னைக்கே கைய காலை உடைச்சு வீட்டுக்குள்ள உட்கார வச்சிருக்கணும். காலேஜ் போக விட்டால எங்களை சொல்லணும். என்னமா யாரும் சொல்றதை நீங்க நம்பிட்டு இருக்கீங்க? நாங்க யாரோ சொல்றதாண்டா நம்புவோம். அப்புறம் எதுக்கு எங்களெல்லாம் பெத்தீங்களா? அப்புறம் எதுக்கு அவங்க பேச்ச கேட்கறதுக்கு ஒரு ஆள் வேணா? நீ வாயை மூடிட்டு சும்மா இருந்துரு. வாயை மூடி உங்ககிட்ட எல்லாம் சும்மா இருந்தா வேலைக்கு ஆகாது. உங்ககிட்ட எல்லாம் வாயை மூடி சும்மா இருந்தா தலைக்கு மேல ஏறி நின்னு பேசுவீங்களே. சாலோ, அமைதியார், அவங்க ஏற்கனவே கோபத்துல இருக்காங்க. அஞ்சலிக்கு வரும், நான் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க, பரவாயில்லையா? நான் எப்படி விட்டுருவேன்? எனக்கெல்லாம் இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லமா. நாளா கல்யாணம் பண்ணிக்க மாட்டேமா. இந்த கல்யாணம் மட்டும் பண்ணிட்டேன்னா நான் அடுத்து உயிரோடவே இருக்க மாட்டேமா. பாத்தியா மலர், உன் பொண்ணு என்ன பேசுறானு? எனக்கு என்னமோ உன் பொண்ணு மேலதான் சந்தேகமா.